ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிட்னி பீன்ஸில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கிட்னி பீன்ஸை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 8 மணி நேரம் போல் ஊறி இருக்குது. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வடைக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நம்ம போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து வடையாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சிக்கலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். வேகட்டும். பாருங்கள், இது 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் அளவுக்கு வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிட்னி பீன்ஸ் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இது பிடிக்கும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான கிட்னி பீன்ஸு வடை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ராஜ்மா சைடுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.